குளோபலா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒரு ஆளுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எதனால ஏற்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி பார்க்குற சன்லேருந்து வர யூவி ரேஸ்னால தான் ஏற்படுது. இந்த சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன். நம்ம டெய்லியும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன்ல யூவி ஃபில்டரை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கனால நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சன்லேருந்து வர யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்றது எல்லாமே சன்ஸ்கிரீன் பார்த்துக்கிறோம். இந்த சன்ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைப் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சன்ஸ்கிரீன், மினரல் சன்ஸ்கிரீன். இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூவி ரேஸை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும். ஆனால் இந்த மினரல் சன்ஸ்கிரீனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி செயல்படும். சன்ல இருந்து வர யூவி ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணும். அதே இந்த மினரல் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி செயல்பட்டு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நீங்க மோஸ்ட்லி இன்டோர் ஒர்க் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, அதாவது அடிக்கடி வெளில போகாம சில டைம் மட்டும் தான் வெளியில போறீங்கன்னா உங்களோட சன்ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 30+ கண்டிப்பா இருக்கணும் டெய்லி யூஸ் பண்றதுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. சில டைம் மட்டும் தான் வெளியில போவாங்க. அவங்களுக்குலாம் சன்ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து 30+ இருந்தாலே போதும் டெய்லி யூஸ் பண்றதுக்கு. அதே நீங்க அடிக்கடி வெளியில போற ஆளா இருந்தா, அதாவது ஒரு லாங்கரான ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, ஒரு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆறீங்கன்னா, ஒரு அவுட்டோர் ஒர்க் பண்றீங்க, இது மாதிரியான ஆளா இருந்தா அவங்களோட சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 50+ கண்டிப்பா இருக்கணும் டெய்லி யூஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சன்ஸ்கிரீனை வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனா இருக்கணும். இந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த சன்ல இருந்து வர யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் 1, யூவிபி ரேஸ் 1. இந்த யூவி ரேஸ்னா என்ன, இந்த யூவிபி ரேஸ்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோல இதை பத்தி கம்ப்ளீட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்க. இது மாதிரியான யூவி ரேஸ் அண்ட் யூவிபி ரேஸ், இது மாதிரியான ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா இந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன்ஸ்கிரீனை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சம்மர் டேஸ்ல மட்டும்தான் இது மாதிரியான சன்ல இருந்து யூவி ரேஸ் வரதா நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ஈவன் ஆன் கிளவுட் டேஸ்ல கூட பாத்தீங்கன்னா அப் டு 80% ஆஃப் யூவி ரேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து படுது. ஒவ்வொரு சிங்கிள் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து படுது. அதனால பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீனை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சன்பர்ன்ல இருந்து பிரிவென்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் ஏஜிங் அதுல இருந்து பிரிவென்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கின் கேன்சர் ரிஸ்க்ல இருந்து ரெடியூஸ் பண்றது, டேனிங் ஆகாம ஸ்கின் டோனை வந்து மெயின்டைன் பண்றது. இந்த சன்ஸ்கிரீனை வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில போக போறோம்னா நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு 15ல இருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீனை வந்து பாடியில அப்ளை பண்ணி ஆகணும். நம்ம இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு சன்ல போனா என்ன ஆகும்னா மோஸ்ட்லி வந்து ஸ்வெட் ஆயிரும். ஸ்வெட் ஆகும்போது நம்ம அப்ளை பண்ண சன்ஸ்கிரீன் எல்லாம் போயிடும். ஸோ ஒவ்வொரு 80 மினிட்ஸ்க்கும் ஒரு டைம் வந்து நீங்க வந்து வெளியில இருந்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி 80 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் நீங்க வெளியில இருக்கிற ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் நீங்க வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இந்த சன்ஸ்கிரீனை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் ரூல்ஸ். அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த மிடில் ஃபிங்கர், 2 ஃபிங்கர்ல வந்து சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு எங்கெங்க கிளாத் இல்லையோ கிளாத் இல்லாத இடத்த அப்ளை பண்ணணும். இயர்ஸ், நெக்கு, அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கு பின்னாடி உள்ள பேக்கு, ஹேண்டு, அதுக்கப்புறம் ஃபீட்டோட டாப்பு, லிப் பாம் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மறந்துடாம இந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா நாளும் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அதாவது கிளவுட் டேஸ் இருந்தாலும் சரி, ரெயின் டேஸ், இது மாதிரியான சம்மர் டேஸ் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். நீங்க வெளியில போற மாதிரி இருந்தா நீங்க எல்லா நாளுமே இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணி தான் வெளில போகணும். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்குற கிளாத்தை வந்து வேர் பண்ணணும். இந்த சன்ல இருந்து வர யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா கிளாத் இல்லாத ஸ்கின்ல மட்டும் தான் டேமேஜ் பண்ணுமானா கண்டிப்பா இல்ல. நம்ம லைட்டான ஃபேப்ரிக் போட்டிருந்தாலும் கூட இது மாதிரியான யூவி ரேஸ் வந்து அந்த கிளாத்துக்குள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். நம்ம எப்படி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குற கிளாத்தை வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் டைப். ஃபேப்ரிக் டைப் என்னவா இருக்கணும்னா டைட் ஓவன் ஃபேப்ரிக்கா இருக்கணும். அதாவது இறுக்கமான நெய்யப்பட்ட துணியா இருக்கணும். இது மாதிரியான லூஸ் ஓவன் ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது டைட் ஓவன் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான யூவி ரேஸை வந்து பிளாக் பண்ணும். அடுத்த ஃபேப்ரிக் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ஆர் பிரைட் கலர்ஸ் இருக்கணும். இந்த லைட் கலர் கம்பேர் பண்ணும்போது இந்த டார்க் ஆர் பிரைட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணும். டார்க் ஆர் பிரைட் கலர்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா நேவி, பிளாக், ரெட், ராயல் ப்ளூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த லைட் கலர்ஸ்னா எதை சொல்லலாம்னா ஒயிட் கலர்ஸ். இந்த லைட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் கூட அதிகமான யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட் ஆகி நம்ம வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். இது மாதிரி லைட் கலர்ஸ் ஃபேப்ரிக் போட்டிருக்கும் போது. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் வெயிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திக்கர் ஃபேப்ரிக்கான வந்து சூஸ் பண்ணுங்க. லைட் ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது இது மாதிரியான திக்கர் ஃபேப்ரிக் தான் பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கும். இது மாதிரியான ப்ரொடக்டிவ் கிளாத்திங் தான் பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரீச் பண்றதுக்கு முன்னாடி அதை பிளாக் பண்ற, அதை ரெடியூஸ் பண்ற ஒரு பிசிக்கல் பேரியர் மாதிரி செயல்படுது. தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் சன் கிளாஸஸ். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சன்ல இருந்து வர யூவி ரேஸ்னால நம்மளோட ஸ்கின் மட்டும் தான் டேமேஜ் ஆகிறான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. நம்மளோட ஸ்கின்னை விட நம்மளோட கண் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும். ஒரு லாங் டேர்ம்ல எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாம இது மாதிரியான யூவி ரேஸ் வந்து நம்மளோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தும்னா நம்ம கண்ணில் பெயின் வருது, அது மட்டும் இல்லாமல் ரெட்னஸ் வருது, ஒரு டெம்பரவரி விஷன் லாசஸ் ஏற்படுறது, நம்மளோட விஷன் வந்து பிளர் ஆகுறது, ஓவர் டைம்ல பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னா
நம்மளோட ரெட்டினா வந்து டேமேஜ் ஆகி ஒரு பர்மனன்ட் விஷன் லாஸ் வரைக்கும் ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்ணை சுத்தி உள்ள அந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா யூவி ரேஸ் வந்து பட்டுக்கிட்டே இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஸ்கின் எல்லாம் கேன்சர் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் ஏஜிங் வரும். அதாவது இந்த wrinkles, அதாவது சுருக்க விலகும். ஏஜ்டு பீப்புள்ஸ் மாதிரி இந்த கண்ணை சுத்தி உள்ள அந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்க விலகும். அதுதான் ப்ரீமெச்சூர் ஏஜிங். அதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த சன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா எப்படி வந்து யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான சன் கிளாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா யூவி பிளாக்கிங் லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா 100% ஆஃப் யூவிஏ ரேஸ் அண்ட் யூவி ரேஸ் இந்த ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும். இது ஃபில்டர் பண்ணனால நம்மளோட ஐயும் அதை சுத்தி உள்ள ஸ்கின்னும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிவென்ட் பண்ணும் இந்த சன் கிளாஸஸ். அது மட்டும் இல்லாம இந்த பிரைட் கண்டிஷன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சன்னால பாத்தீங்கன்னா கிளார் அடிக்கும். இந்த கிளார் அடிக்கிறனால என்ன ஆகும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சன் கிளாஸஸ் போடும்போது அந்த கிளார் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. நீங்க இந்த யூவி ரேஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக சன் கிளாஸஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சன் கிளாஸஸ்ல UV 40ங்கிற லேபிள் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த சன் கிளாஸஸோட பிளாக் வேவ் லென்த் பாத்தீங்கன்னா அப் டு 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சூஸ் பண்ற சன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஐ ஃபுல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது சில சன் கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சைடு ஐஸ்ல வந்து கவர் பண்ணிருக்காது. ஆனா இந்த யூவி ரேஸை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக நம்ம பை பண்ண போற சன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஐ ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன் வந்து இந்த ஐ சைடு எல்லாம் கவர் ஆகணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டைரக்டான யூவி ரேஸை வந்து பிளாக் பண்ணும். அடுத்து வந்து கலர். நம்ம சூஸ் பண்ண போற சன் கிளாஸஸ்ல வந்து கலர் இம்பார்ட்டன்ட். ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்படி இருந்தாலும் கூட இந்த கிரே, பிரவுன், இந்த கிரீன் இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சன்னால வர கிளாரை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபோர்த் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் டேனிங் பெட். இந்த டேனிங் பெட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் மூலம் ஆர்டிபிஷியலான யூவி ரேஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் பண்ணுவாங்க. அதாவது டார்கன் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலா நம்ம வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், இல்ல அவுட்டோர் ஒர்க் அவுட் பண்றோம், இல்ல வேற ஏதாவது அவுட்டோர் ஒர்க் பண்றோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து அந்த சன்லைட்னால டேன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது டார்க் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணாமலேயே இந்த டிவைஸ் மூலம் நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் பண்ண முடியும். அதுதான் இந்த டேனிங் பெட். இதை வந்து சன் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டேனிங் பெட்ல பாத்தீங்கன்னா யூவி லேம்பை வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. இந்த யூவி லேம்ப் பாத்தீங்கன்னா யூவிஏ ரேஸ் அண்ட் யூவிபி ரேஸ் இந்த ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எமிட் பண்ணும். இந்த ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகி நம்ம ஸ்கின்ல உள்ள மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இது ஸ்டிமுலேட் பண்றனால நம்மளோட ஸ்கின் பாத்தீங்கன்னா டேன் ஆக ஆரம்பிக்கும். WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டேனிங் பெட்டை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இந்த குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து உள்ளடக்கி இருப்பாங்க. இந்த குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டொபாக்கோ இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, ப்ராசஸ்டு மீட், அதுக்கப்புறம் யூவி ரேஸ் இருக்கு, டேனிங் பெட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து உள்ளடக்கி இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப டேஞ்சரான திங்ஸ். ஃபிஃப்த் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட். இதுதான் ரொம்ப முக்கியமான மெத்தட். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சன்னால பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆயிரும். பிளென்டி ஆஃப் வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ற மூலம் நம்ம ஸ்கின்ல எல்லாம் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட் இதை வந்து நம்ம ஈட் பண்ணணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்னா எதை சொல்லலாம்னா ஃப்ரூட், வெஜிடபிள், நட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டா சொல்லலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சன்னால ஏற்படுற டேமேஜை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். இந்த ஸ்கின் டைப்பை டிபெண்ட் பண்ணி இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா மாறுபடும். உங்களோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின்னா இருந்தா ரைட் சைடுல உள்ள வீடியோல வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான சன்ஸ்கிரீனை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களோட ஸ்கின் டைப் வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா லெஃப்ட் சைடுல உள்ள வீடியோல வந்து அந்த ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இதுக்கான சன்ஸ்கிரீனை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே நீங்க ஒரு லாங்கரான ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ற பர்சனா இருக்கீங்க. இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்னா எது சொல்லலாம்னா இந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, கிரிக்கெட், ஃபுட்பால், ரன்னிங், ஸ்விம்மிங் இது மாதிரியான அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் பண்ற பர்சனா இருக்கீங்கன்னா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல வந்து ஒர்க் அதிகமா பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் சன்ஸ்கிரீன் வந்து ஒர்க் ஆகாது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு சன்ஸ்கிரீனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. அந்த சன்ஸ்கிரீனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல உள்ள பாட்டம் கார்னர்ல ஒரு வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகுதுல, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி அந்த சன்ஸ்கிரீனை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கங்க.